கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் ஒரு புதிய கிருபைகளோடு உங்களை சந்திப்பாராக. சங்கீதம் 119 105வது வசனத்திலே வாசிக்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்கிறார். இது ஒரு அழகான ஒரு நல்ல வார்த்தை. கிருபையாய் கிறிஸ்து இருளை ஒளிர செய்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் இருளில் இருக்கிறதை விரும்புகிற தேவன் அல்ல. இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற தேவன். வார்த்தையாகிய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த இருள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேக விதமான இருள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மரண இருள், வறுமையின் இருள், பாவ இருள், நோய்களின் இருள், இப்படி பலவிதமான இருள்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை எல்லாவற்றையும் நமக்கு இருளை போக்கி ஒளியை ஊட்டுகிறவராக, ஜீவன் கொடுக்கிறவராக, வாழ்வு கொடுக்கிறவராக மாறுகிறார். நம் நோய்கள்லாம் மாறுகிறது, இருள் வறுமை மாறுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறுகிறது, மரண இருள் நம்மை விட்டு ஓடுகிறது, எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி கிடைக்கிறது. வசனம்தான் வார்த்தை, அந்த வார்த்தை தான் கிறிஸ்து என்று சொல்கிறார். கிறிஸ்து நம்முடைய பாதைக்கு ஒளிகாட்டும் விளக்காக மாறுகிறார். நம்முடைய பாதைக்கு ஒளி காட்டுகிற ஒரு விளக்காக கிறிஸ்து மாறுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த நேரத்திலும் நாம் அவரை நம்மோடு கூட வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில எந்த இருளும் நம்மை எதுவும் பிடிக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளவே முடியாது. இருளிலிருந்து நமக்கு பரிபூர்ண ஒரு விடுதலை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு பிரகாசமாகவே இருக்கும். எங்கே போனாலும் ஒரு ஜெயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், வாழ்வில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். போகிற காரியங்களை வெற்றியும் ஜெயத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையாகிய கிறிஸ்து உங்களோடு கூட இணைத்துக் கொள்ளுங்கள், அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவார் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த நாளில் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செவியுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. தொடர்ந்து ஜெபம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சாமி. தொடர்ந்து பலப்படுத்தி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வளர்த்து செபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வளர்த்து இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.